ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோட் கிளிப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்னெல்லாம் படிக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்க வைக்கணுன்றது என்னோடய ஆசை. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் மோட்டிவேஷன். டேட்டா சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு போக போக ஐயோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி லீவ் ஆகக்கூடாது. பிகாஸ் இதுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரியும், டேட்டா சயின்ஸ் எல்லோரும் படிக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய சேலரி கொடுக்குற ஒரு ஜாபில், அதனால் ஸோ நிறைய சேலரி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி இப்போ நீங்கள் இதுக்கு ஆசைப்பட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோட லென்த்தை பார்த்தும் கூட நீங்கள் இந்த இப்போ வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களால் முடியும். ஏன்னா டேட்டா சயின்ஸ் எப்படியாவது கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டதை தாண்டி என்ன படிக்கணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் ஈஸியாக டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன படிக்கலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டேட்டா சயின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது வாட் இஸ் டேட்டா சயின்ஸுன்றது தான். வாட் இஸ் டேட்டா சயின்ஸ், இதை பற்றி எக்கச்சக்கமாக வீடியோ, யூடியூப், கூகுள் பிளாக்ஸ் எல்லாத்துலேயும் குவிஞ்சு தான் இருக்குது டேட்டா சயின்ஸ்னால் என்னன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ்னால் என்னன்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்கோங்க. சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன். ஒரு சேல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இந்த வருஷம் 2022 சேல்ஸ் வந்து 10%. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு க்ரோத் இருக்குமா இருக்காதான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னா 5 வருஷ டேட்டாவே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, 21 2020 ஸோ இப்படி வச்சுட்டு, ஸோ பாஸ்டில் இருக்கிற டேட்டாஸை வச்சு டேட்டாவை வச்சு அடுத்த வருஷம் நம்ம க்ரோத் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம இந்த வருஷத்துலேருந்தே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சிம்பிள் தான், ரைட்? சிம்பிள் தான். ஓகே, சிம்பிளாக இந்த சேல்ஸை ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஆட்டோனாமஸ் கார், ஆளில்லா வாகனங்கள், சாரி ஒரு கார் வரையணும்னு நினச்சேன். ஓகே, அன்மேன்டு வெஹிக்கிள், டெஸ்லா கார்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, டெஸ்லா. ஸோ அதில் கூட டேட்டா சயின்ஸ் தான். ஸோ டேட்டா சயின்ஸ்க்கு நிறையா வேக்கன்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் டேட்டா சயின்ஸ் என்ன, இது கற்றுக்கணும். செகண்ட், வேறு வழி இல்லை, மேக்ஸ்குள்ளே நம்ம இப்போ போய் தான் ஆகணும். பயப்பட வேண்டாம், மேக்ஸ்னால் ஐயோ புரியாமல் இருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உண்மை என்னென்னா, நான் கூட பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன். இந்த 3 வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. லைக் எனக்கு மீன்னா என்னென்னு கிளியராக தெரியாது, மீடியன்னா என்னென்னு தெரியாது, மோர்னா என்னென்னு தெரியாது. பட் இப்போ கற்றுக்கிட்டேன், கிளியராக கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களாலேயும் முடியும். டேட்டா சயின்ஸ்னால் நீங்கள் இப்போது ஃப்யூச்சரில் லைஃப் லாங்காக டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்காக ஒரு 6 months கஷ்டப்படுறதுல தப்பில்லையே. நீங்கள் ஒரு வேளை ஃபாஸ்ட் லேர்னராக இருந்தீங்கன்னா 6 months போதும். பட் என்ன மாதிரி ஒரு ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year. ஸோ அதுக்கிடையில் ஜாப் கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. நிறைய கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் ஆப்வியஸ்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை படித்து தான் ஆகணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிள் தான். மீன், மீடியன், மோட், ஸ்கியூனஸ், கர்டோசிஸ், ப்ராபபிலிட்டிஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஸோ லைக் பேஸ் தியரம், இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் இப்படி கற்றுக்கிட்டாலே போதும். வேறு எதுவும் ரொம்ப பெருசாலாம் படிக்க வேண்டாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போதைக்கு இவ்வளோ போதும். பட் இதை கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் லீனியர் அல்ஜிப்ரா. பார்த்ததும் ரொம்பலாம் பயப்பட வேண்டாம், சிம்பிள் கான்செப்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவே ஒரு பேசிக்கான டேட்டா சயின்ஸ்க்கு வந்து போதுமானது தான். சிம்பிள்னால் ரொம்ப சிம்பிள், லைக் வெக்டார்ஸ்,
இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன படிச்சிருப்போம், வெக்டார்ஸ்னால் ஒரு லெட்டர் மேலே ஒரு கோடு போட்டு படிச்சிருப்போம். ஆனால் அது மீனிங் இல்லை, உண்மையாக அது என்ன மீனிங்கிறத கிளியராக படிக்கணும். நெக்ஸ்ட் காம்பினேஷன்ஸ். இந்த வெக்டார்ஸ் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் கேட்குறப்ப சில பேருக்கு வியர்டாக இருக்கலாம். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த வெக்டார்ஸ் காம்பினேஷன்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட்ஸ் எல்லாமே மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லி என்னை நம்ப வச்சு நானும் ரொம்பலாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணல. ஸோ இப்போ அதை படிக்கிறப்ப தான் தெரியுது, இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ ஒரு மேஜிக்கலாக இருக்குன்னு இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டாக பேசிக்ஸ் கான்செப்டை கிளியராக படிங்க, அது போதும். லீனியர் அல்ஜிப்ராலேயே வேறு என்ன படிக்கலான்னா மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, மேட்ரிசஸ் இதோடைய உண்மையான பர்பஸ் என்ன, அதை ஃபஸ்ட் கிளியராக படிக்கணும். எல்லாமே கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் இந்த மேட்ரிசஸ் கான்செப்ட்ஸ்லேயே ட்ரான்ஸ்போஸ்னால் என்ன, இன்வெர்ஸ்னால் என்ன, த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, இப்போ ஈகன் வேல்யூஸ், ஈகன் வெக்டர்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு. பார்த்தீங்களா, இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். இதை மட்டும் நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டாலே போதும். ஓகே, ஃபோர்த் ஒன் என்ன சொல்ல போகிறேன்னா, பைத்தன் இல்லை ஆரில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. அதை வச்சு டேட்டா சயின்ஸ் பில்ட் பண்ணுறது எப்படின்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜாவா வேணாம், இனிஷியல் ஸ்டேஜில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய பேக்கேஜஸ் இருக்காது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. ஸோ பைத்தன் ஆர், அண்ட் அதில் பைத்தன் பார்த்திங்கன்னா அது ஸ்பெஷலாக இதுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக பில்ட் பண்ண ஒரு லாங்குவேஜ் கிடையாது. பட் ஆர் இது ஸ்பெஷலி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்பெஷலி நிறையா பேக்கேஜஸ் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு அவைலபிளாக. ஸோ ஆரும் கற்றுக்கலாம் பைத்தன் எதுனாலும். பட் யூஸ்வலாக பீப்புள் சொல்கிறது என்னென்னா பிகினர்ஸ்க்கு பைத்தன் தான் கற்றுக்க சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர்ஃபுல்லான கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை, டேட்டா விசுவலைசேஷன். சின்ன வயசுலேருந்து பார் சார்ட், பை சார்ட்லாம் வரைஞ்சிருப்போம்ல, சேம் அதே கான்செப்ட் தான். பட் கொஞ்சம் ரியலாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு டேபிள் வச்சுருக்கேன், எக்ஸ் அண்ட் ஒய். இதில் சம் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 4 இருக்குது. அங்கே ஒயில் சம் வேல்யூஸ் இருக்குது. இப்போது இதுக்கு நான் ஒரு பார் கிராஃப் வரைகிறேன். பார் கிராஃப்னில் அந்த டேட்டாவுக்கு எது ஆப்டான ஒரு விஷுவல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு விஷுவல் தான் க்ரியேட் பண்ணணும். இப்போதைக்கு நான் இங்கே ஒரு கிராஃப் ஆர் லைன் சார்ட் வரைகிறேன். ஸோ இதுதான் டேட்டா விசுவலைசேஷன். சிக்ஸ்த் ஒன் என்னென்னா, டேட்டா மேனிப்புலேஷன். டேட்டாவில் ஒரு மாடல் பில்ட் பண்ணி ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா மேனிப்புலேஷன் தான் பண்ணணும். இது தான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை தான் நமக்கு எப்போவுமே கொடுப்பாங்க. அதில் நிறையா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். மிஸ்ஸிங் வேல்யூஸ்னால் சர்வே எடுக்கிறப்போ அந்த டேட்டா மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா சில பேர் ஆன்சர் பண்ண மறுத்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபீச்சர் செலெக்ஷன். அதாவது ஒரு டேட்டாவில் நிறையா திங்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்போம், பட் நமக்கு எல்லாமே யூஸ் ஆகாது. ஸோ நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ப்ரெஸ்ட் கேன்சரை ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன் பழைய டேட்டாவை வச்சு. அதுக்கு யூஸரோட சில சிம்டம்ஸ் தேவைப்படலாம், ஏஜு, சுகர் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் தேவைப்படலாம். பட் ஃபோன் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரிலாம் சில காலம்ஸ் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அதை பேர் தான் ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லுவோம். இப்போது இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, இம்ப்யூட்டேஷன். அதுக்கு மீடியன் மோட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபீச்சர் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், டைமென்ஷன் ரிடக்ஷன். இப்படி டைமென்ஷனை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈகன் வேல்யூஸ், ஈகன் வெக்டார்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா எப்படி யூஸ் ஆகுதுன்னு. செவன்த் ஒன்று என்னென்னா, மிஷின் லேர்னிங். இது வரைக்கும் நம்ம படித்த எல்லாம் தான் இங்கே யூஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியணும். ஸோ மிஷின் லேர்னிங் என்னென்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தோம்ல, அது கண்டிப்பாக இங்கே தேவைப்படும். நெக்ஸ்ட் கோட், அந்த பார்ட் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் கொஞ்சம் கால்குலஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்து அதை நம்மளை மாதிரியே திங்க் பண்ண வைக்கணும். இது தான் மிஷின் லேர்னிங். ஸோ இது தெரியணுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ
ஸோ மிஷின் லேர்னிங் வரதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கோட், அல்ஜிப்ராலாம் கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே வரலாம். ஓகே, எதுவுமே புதுசாக நம்ம பண்ணல. டேட்டா சயின்ஸ்னால் இவ்வளோ தான். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த ரெண்டும் தான். ஸோ மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னால் என்ன? நம்ம ஏற்கனவே படித்த பேசிக்ஸ், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு அல்காரிதம் பில்ட் பண்ணி அந்த அல்காரிதம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி மிஷினை லேர்ன் பண்ண வைப்போம். 8th ஒன்று என்னென்னா, இன்னும் டீப்பாக போக போகிறோம். அது பேர் தான் டீப் லேர்னிங். ஓகே, இது ஒரு மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப் பார்ட் தான். இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுமா? நான் இப்போ சொன்னேனே, அன்மேன் வெஹிக்கிள், ஆட்டோனமஸ் கார், டெஸ்லா, இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மிஷின் லேர்னிங் வந்து நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி டேட்டாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு இமேஜ் டேட்டாவோ ஒரு வீடியோ டேட்டாவோ வச்சு நம்ம மிஷின் லேர்னிங்கை ஒர்க் பண்ண முடியாது. அதனால நம்ம டீப் லேர்னிங்ன்ற கான்செப்ட்குள்ளே வருவோம். ஓகே, இதுதான் காரு. இதுக்கு நம்ம வந்து டீப் லேர்னிங் மூலமாக உயிர் கொடுத்து டெசிஷன் எடுக்க வைக்க போகிறோம். ஓகே, இதுக்கும் அதே கான்செப்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கோடிங், அல்ஜிப்ரா, கொஞ்சம் கால்குலஸ், நிறைய இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். பர்சனலாக நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் அதுதான் ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சப்பறம் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி, விஷுவல் பண்ணி, மாடல் பில்ட் பண்ணி, ப்ரெடிக்ட் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம என்னென்ன பண்ணோம் கிளியராக சொல்ல தெரியணும். ஸோ அந்த ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போதைக்கு இதை ஜஸ்ட் கொஞ்சம் ஓரமாக வைப்போம். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போது 10th கான்செப்ட் போகலாம். ஸோ 10th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் ஃபஸ்ட் சொன்னதும் இது தான், க்யூரியாசிட்டி அண்ட் மோட்டிவேஷன். இது கூட சேர்ந்து அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது கான்ஃபிடென்ஸ். அதுவும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்மளால் முடியும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். என்ன மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக எதுவும் பண்ண முடியாது, ஸ்லோவாக தான் பண்ண முடியும். ஸோ ஹோப் இன் யுவர் செல்ஃப். ஓகே, 15 செகண்ட்ஸில் ஒரு குயிக் ரீகால் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு கிளியராக ஒரு பேசிக் தெரியணும். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேசிக் ஸ்மால் கான்செப்ட்ஸ் மட்டும் படிங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் லீனியர் அல்ஜிப்ராவில் பேசிக் கான்செப்ட் படிக்கணும். அப்புறம் பைத்தன் அதில் ஒரு ப்ரோக்ராம், அப்புறம் டேட்டா விசுவலைசேஷன் பண்ண கற்றுக்கணும். அப்புறம் டேட்டா மேனிப்புலேஷன் எதுவுமே புதுசாக தேவையில்லை. நம்ம ஏற்கனவே படித்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா எங்கே அப்ளை ஆகும். அப்புறம் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இங்கேயும் அதே தான். தென் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட், க்யூரியாசிட்டி, கான்ஃபிடென்ஸ்.